மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பகவானுடைய உச்சம் என்ன தரப்போகிறது? அடடடடா, என்ன தரப்போகுதுன்னு கேட்டுட்டீங்க. என்னென்ன தரப்போகுதுன்னு கேளுங்க குருஜி, எடிட் பண்ணுங்க. என்ன தரப்போகுதுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும்? என்னென்ன தரப்போகுதுன்னு கேட்கணும். ஏன்னா 2 9 கூடையவன் தேடி போக வேண்டாம். அந்த லட்சியம் உங்களை தேடி வரும். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தவற்றை சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால், நீங்கள் உங்களோட வேலை என்ன தொடர்ந்து உடச்சிட்டே இருக்கிறது வேலை மட்டும்தான். 2 கோடி 9 கூடையவன் நான் உச்சம் பெறும் பொழுது தனலாபம் அடைகிறீங்க, பணத்தை கொண்டு போய் அடைக்கிறீங்க, கடன் பட்டிருந்தால் கடன் அடைக்கிறீங்க, பணம் வரும் அதை நோக்கி உங்கள் பயணம் என்பது இருக்கும். வெளிநாடு போகிறது, அங்கே ஒரு நம்மளுடைய பிஸ்னஸுடைய சென்டர்ஸ் அங்கே நீங்கள் ஃபார்ம் பண்ணுறது போன்றவைகள்லாம் தொடரும். வெளிநாட்டு அமைப்பு, இங்கேருந்து ஒரு கம்பெனி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அங்கே போய் ஆரம்பிக்கிற மாதிரி போன்றவைகள்லாம் 15ஆம் தேதி தை பிறந்த நாள்லேருந்து அடுத்த நாள் வந்து மீனராசிக்காரங்க வேலை என்னென்னா, பணம் வரும் எண்ணுவீங்க, பணம் வரும் எண்ணுவீங்க உள்ளே வைப்பீங்க, உள்ளே வைப்பீங்க. வேறு உலகமே கிடையாது. இது ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி நண்பர்களே, ஜிம்முக்கு போகிற மாதிரி. ஜிம்முக்கு போன பீரியட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பகவானுடைய உச்சம் என்ன தரப்போகிறது? அடடடடா, என்ன தரப்போகுதுன்னு கேட்டுட்டீங்க. என்னென்ன தரப்போகுதுன்னு கேளுங்க குருஜி, எடிட் பண்ணுங்க. என்ன தரப்போகுதுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும்? என்னென்ன தரப்போகுதுன்னு கேட்கணும். ஏன்னா 2 9 கூடையவன் உச்சம் பெறுகிறான். எங்கே உச்சம் பெறுகிறான்? 11 உச்சம் பெறுகிறான். அடே அப்பா, இந்த ஜனவரி 15க்காக மீனராசிக்காரர்கள் காத்திருக்க வேண்டும். ஒரு நோன்பிருந்து நாம் விரதம் இருந்து காத்திருப்பதைப் போலவே இதை ஜனவரி 15க்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் தனாதிபதி மட்டுமல்ல, பாக்யாதிபதி. 2 9 கூடையவர் 11ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் தனாதிபதி உச்சம் பெற்றாலே நிறைய லாபங்கள் வரும். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுமாக சேர்ந்து உச்சம் பெறும் பொழுது பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்துங்கிற மாதிரி தான். எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஜனவரி 15க்கு அப்புறம் நீங்கள் ஒரு புதிய ப்ராஜெக்டில் கமிட் ஆக போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஜனவரி 15க்கு அப்புறம் யூ வில் பிகம் ஏ நியூ மேன், யூ வில் பிகம் ஏ நியூ பர்சன் இன் திஸ் வேர்ல்டு. புதுசாக நீங்கள் கமிட் ஆக போகிறீங்க. புதுசாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. 3 11 கூடையவர் 2 9 கூடைய இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதிகமாக போகிறது. நிறைய லேண்டாக வாங்க போகிறீங்க. நிறைய ஜுவல்ஸாக வாங்க போகிறீங்க. 2 9 கூடையவர் உச்சம் என்பதால் நிறைய நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. 2 9 கூடையவன் உச்சம் பெறும் பொழுது பாக்யாதிபதி இல்லையா, அப்போ அதிர்ஷ்டம் நிறைய வரும். நிறைய அதிர்ஷ்டங்கள், 1 2 1008 அதிர்ஷ்டம். நான் ஒன்று ட்ரை பண்ணேன், இப்போ அவங்களே நம்மக்கிட்ட நெருங்கி வராங்க. நான் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணேன். நண்பர்களே, நிறைய பேர்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் செய்கின்ற பணியை தொடர்ந்து உறுதியுடனும் லவ்வபுளாகவும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் எதை லட்சியம் நினச்சிக்கலோ அந்த லட்சியம் உங்களை தேடி வரும். நீங்கள் அந்த லட்சியத்தை தேடி போக வேண்டாம். அந்த லட்சியம் உங்களை தேடி வரும். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தவற்றை சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால், நீங்கள் உங்களோட வேலை என்ன தொடர்ந்து உடச்சிட்டே இருக்கிறது வேலை மட்டும்தான். 2 கோடி 9 கூடையவன் நான் உச்சம் பெறும் பொழுது தனலாபம் அடைகிறீங்க, பணத்தை கொண்டு போய் அடைக்கிறீங்க, கடன் பட்டிருந்தால் கடன் அடைக்கிறீங்க, பணம் வரும் சோர்ஸ் அதிகமாகிடுச்சு, இன்கம் சோர்ஸ் அதிகமாகிடுச்சு, நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. சம்பாதிச்சிட்டே இருப்பீங்க. 2 கோடியவன் உச்சம் பெறும் பொழுது பணம், காசு, பணம், துட்டு, மணி 2ஆம் இடத்துக்குடையவன் உச்சம். நல்லா படிக்க போகிறீங்க. மீனராசிக்காரர்கள்லாம் படிப்பு பட்டாசாக படிப்பீங்க, சூப்பராக படிப்பீங்க. உங்களுடைய எஜுகேஷன் லெவல் வந்து வேறு லெவலில் இருக்கும். எஜுகேஷன் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு 9 கோடி அப்பாவோட உடல்நிலை சரியாக போகுது. மீனராசிக்காரர்கள் யாரெல்லாம் வந்து அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் சரியாகிவிடும். 9 கூடையவனே உச்சம் பெறுகிறான். அப்போ என்ன ஆகும்? சில பேருக்கு லாட்ரிலாம் கூட அடிக்குங்க. இது சொல்கிறமே, வெளிநாட்டில் வாழ்கிறவங்களாம் இந்த லோட்டே எனக்கு கூட நிறைய அது மாதிரிலாம் வரும், என்கொயரிலாம் வரும், ஃபாரின்லேருந்து வரும். சார், கேன் ஐ கெட் லோட்டே அப்படின்னு வரும். லோட்டேன்னா என்னங்க? லோட்டேன்னா லாட்ரி. ஆமாம், சரி, ஓகே. அந்த யோகம் இருக்கா? உங்களுக்கு இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 15க்கு அப்புறம் வர்ற அடுத்த 40 நாளில் நீங்கள் ஒரு 50 லட்சம் சம்பாதிச்சா அது கம்மி.
50 லட்சம் சம்பாதிச்சா அது கம்மி. பெருசாக ஜெயிக்க போகிறீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இன்னும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. அதே மாதிரி செவ்வாய்ங்கிறதுனால சீருடை பணிகள் கிடைக்க போகுது. போலீஸு, இராணுவம் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். சீருடை பணிகள்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. மீனராசிக்காரர்கள் வாழ்வின் பிரதான நிலைக்கு செல்ல போகிறீர்கள். வாழ்வின் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல போகிறீர்கள். இதெல்லாம் நடந்துடும். 9 கோடியின் உச்சம் என்பதால் உங்களுக்கான வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே செல்லுகிறது. வெளிநாடு போகிறது, ஃபாரின் ட்ரிப்ஸ் போகிறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க. வெளிநாட்டு வேலைகளில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுவீங்க. அதை நோக்கி உங்கள் பயணம் என்பது இருக்கும். வெளிநாடு போகிறது, அங்கே நம்மளுடைய பிஸ்னஸுடைய சென்டர்ஸ் அங்கே நீங்கள் ஃபார்ம் பண்ணுறது போன்றவைகள்லாம் தொடரும். வெளிநாட்டு அமைப்பு, இங்கேருந்து ஒரு கம்பெனி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அங்கே போய் ஆரம்பிக்கிற மாதிரி போன்றவைகள்லாம் நடக்கும். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. மீனராசிக்காரர்கள் நீங்கள் தொடர்ந்து டெய்லியும் இந்த பாட்டெலாம் பாடுவாங்கள்ல, ஆனந்தம் ஆனந்தம் பாடும் தினமாசையில் ஊஞ்சலில் ஆடும், அந்த மாதிரி தான் உங்கள் மனசு வரை ஆனந்தமாக பாடப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக, குடும்ப உறவு பிரிந்து போன உறவினர்லாம் உங்கள்கிட்ட சேருவாங்க. நான் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அப்பா அம்மா அவங்க என்னை விட்டு போனவங்க தான் சார். இவளை கல்யாணம் பண்ணதுனால கோச்சிக்கிட்டு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் சேரவே இல்லை. எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. கவலையப்படாதீங்க, உங்களுக்கு நல்லபடியாக இந்த திருமணம் என்பது அவங்க 2 பேர் சேருவது என்பது நடக்கும். அப்பா அம்மாவுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும். பிரிந்த சொந்தங்கள், எங்கள் அண்ணன் தான் சார் ஒன்றுமே இல்லாத மேட்டர் கோச்சிட்டு என்கிட்ட பேசாமல் இருக்கார் சார், கவலைப்படாதீங்க, இனிமேல் சேர்ந்துருவார். எங்கள் சித்தப்பா தான் சார், எங்கள் பெரியப்பா தான் சார், நீங்கள் என்ன பேர் சொன்னாலும் சரி, உங்கள் சொந்தங்கள்லேருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா அவை நிச்சயம் உங்களை சேரும். இந்த உலகத்தில் இந்த செவ்வாய் பகவான் உச்சம் என்பதை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. 15ஆம் தேதி தை பிறந்த நாள்லேருந்து அடுத்த நாள் மீனராசிக்காரங்க வேலை என்னென்னா, பணம் வரும் எண்ணுவீங்க, உள்ளே வைப்பீங்க. வேறு உலகமே கிடையாது. இது ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி நண்பர்களே, ஜிம்முக்கு போன பீரியட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எந்திரிப்பீங்க, ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, வேறு எந்த வேலையும் இருக்காது. திடீர்னு ஒரு மாயைக்குள்ளே மாட்டிப்பீங்க. ஒரு வருஷம் நீங்கள் நல்லா செட்டில் ஆடுவீங்க, விளையாடுவீங்க, ஜிம்முக்கு போவீங்க, ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. 1 வருஷம் கழித்து உடம்பு நல்லா ஹெல்த்தி ஆகிடும். அந்த மாதிரி தான் சம்பாதிக்கிறதுங்கிறதும் அந்த மாதிரி ஒரு மோடு தான். அப்படியே இறங்கி உள்ளே விழுந்துட்டு நேரம் எவ்வளோ ஆகுதுன்னு யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு லீவு கிடையாது, எதுவும் கிடையாது. இறங்கி சம்பாதிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. சம்பாதிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. முட்டையிடம் கோழியாக மாறப்போகிறீர்கள். அதிலும் பொன்முட்டையிடும் கோழியாக மாறப்போகிறீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது, கலக்க போகிறீங்க. கீழே போயிட்டு 2 முறை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.